ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு சுஜி பிஸ்கெட் செய்கிறத பார்க்க போகிறோம். இது நார்மலாக இது என்னோடய ரெசிபி. ஓகே, ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் நார்மலாக இந்த காஃபி சாஸை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கியூபேபி நெய் அந்த 1 கப்பு இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த சைட்டில் பிங்காக தெரியுதுல, அது கொஞ்சம் சால்ட். ஓகே, பிஞ்ச் ஆஃப் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு சுஜின்ட்டுனா நம்மளோட ரவா மாவு. ஸோ இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் சுஜி பிஸ்கெட்டில் இந்த ரவா மாவை ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் ரெசிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரவா மாவு ஆட் பண்ணுவாங்க. ஸோ சுஜி. ஓகே, இது வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, நார்மலாக அது கடலை விற்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு வறுத்துட்டு ஸோ தூள் பிளெண்டரில் நான் போட்டு அரைச்சிருக்கேன். ஓகே, இதோட மெஷர்மெண்ட் ஐ ஜஸ்ட் யூஸ் இந்த கப்பு தான், இந்த பிளெண்டர் கப்பு. அண்ட் இது சிலவங்க பிளெண்டர் பண்ணாமல் அப்படியே போடுவாங்க. அப்படியும் செய்யலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் க்ரஸாக இருக்கும், வரன்னு இருக்கும். ஸோ நம்ம இப்படி தூளாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் 1 கப்பு நெய் நம்ம போட்டிருக்கிறதுனால 1 கப்பு பட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பேக்கிங் சோடா அண்ட் ஆல்சோ தேவையான ஃப்ளார். ஸோ ராஃப்லி 2 கப்பு, பிகாஸ் 1 கப் நெய் 1 கப் பட்டர்னால. ஸோ நார்மலாக இது 5 to 6 கப் ஆஃப் இந்த கப்பு வரும். ஸோ நீங்கள் ஆல் டுகெதராக ஆட் பண்ணிடாதீங்க. பட்டரும் நெய், உப்பு, பேக்கிங் சோடா இதை நல்லா நீங்கள் பீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பேல் ஆகிட்டோன்னே நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு தென் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற சுகர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர். ஓகே, ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் சுகரை காட்டிலும், ஐசிங் சுகரை காட்டிலும் ப்ரௌன் சுகரை சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் நெய் அண்ட் 1 கப் பட்டர் நம்ம பீட் பண்ணுறோம். ஓகே, சரி. ஸோ நம்ம 1 கப் நெய், பட்டர், உப்பு, பேக்கிங் சோடா நல்லா பீட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணால் போதும். ஸோ எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா. தென் ஆஃப்டர் தேட் ஸோ 1 கப்பு சுகர் போடுறோம். ஓகே, தென் இதை திரும்பி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம ரவா மாவு, கோதுமை மாவு, ஒரு இன்க்ரீடியன்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், தப்பம் ஜாகுங்கும் இதே 1 கப். தப்பம் ஜாகுங்கும் 1 கப் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம், ரொம்ப சேர்க்க மாட்டோம். இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது மற்ற அந்த ஃப்ளாலாம் இருக்குதுல, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்மளோட சுஜி மாவு. ஓகே,
பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீடியோவை தட்டல, அதனால ரெக்கார்ட் ஆகலை. நான் ஜஸ்ட் சொல்கிறேன். இப்போ பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கப் ஆஃப் கோதுமை மாவு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படியே நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். எத்தனை கப்பு வருதுன்னு பாருங்கள். until it's become a dough. நல்லா பிணைஞ்சி ஒரு டோ மாதிரி வர அளவுக்கு யூ ஜஸ்ட் ஆட். ஸோ நம்ம பார்ப்போம் எத்தனை கப்பு எனக்கு இங்கே வருது. ஓகே கைஸ், ஸோ இது வந்து 6வது கப்பு கோதுமை மாவு போடுறோம். ஸோ பாருங்கள், ஒட்டுது, கொஞ்சம் லம்பேவாக இருக்குது. ஸோ 6வது கப்பு போடுறோம். ஸோ போட்டுட்டு பிணைஞ்சி பார்ப்போம் ஒன்றும் மாவு வந்து வேணுமா இல்லை போதுமான்னு. ஓகே கைஸ், ஸோ நான் நினைக்கிறேன் 6 கப்பு போதுமானது. ஸோ இது கண்டிப்பாக யோசிப்பீங்க நிறைய செய்கிறேன்னு. எஸ், ஸோ வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு சாப்பிட, அதனால் நான் வந்துட்டு ஒரு பெரிய டப்பாவாக தான் செய்கிறேன். ஸோ அதனால தான் நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக செய்ய போகிறீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸை வந்து அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நெய் மட்டும் போட்டு, நெய் 1 கப்பு போட்டு மட்டும் செய்யுங்க, பட்டர் போட வேண்டாம். ஆனால் இதுக்கு நெய் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு. ஸோ அதனால் நெய் போட்டு நம்ம செய்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கும், அதோட வாசம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒருத்தங்க ஒரு மாதிரி செய்வாங்க. இது எங்களோட ஸ்டைல், நம்ம இப்படி தான் செய்வோம். ஸோ நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு. சிலவங்க வந்துட்டு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கூட செய்வாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி சுஜி பிஸ்கெட் செய்வாங்கன்ட்டுனா, நெய் தான் சேர்ப்பாங்க. 1 கப்பு நெய், தென் அதே கப்பு அளவுக்கு வந்துட்டு ஐசிங் சுகர் போடுவாங்க. அண்ட் அதே கப்பு அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 கப்பு மாவு வரும். ஓகே, ஸோ பிடிச்சி பார்ப்போம். ஓகே, வருது. ஸோ இப்போ நம்ம வந்து ஷேப் பண்ணலாம். ஓகே மக்களே, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட மெஷரிங் ஸ்பூன் இருக்குதுல்ல, ஸோ அதில் வந்துட்டு செகண்ட் பெருசுக்கு 2வதோட நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக இது வந்து நம்ம கையில் கூட ரவுண்டாக ஷேப் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு சைஸ்லாம் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்துட்டு மாவை நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டோன்னு பாருங்க, உங்களோட இனிப்புலாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இனிப்போட டேஸ்ட் இருக்கும். ஸோ குறைவாக இனிப்பு வேண்டியவங்க 1 கப்பு போட்டு செய்யலாம். நல்லா இனிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க 2 கப்பு போட்டு செய்யலாம். 2 கப்பு சுகர் போடுறதுனால ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்வீட் ஆகாது, மாடரேட் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்படி செஞ்சுட்டு, ஸோ நம்ம அதை வந்துட்டு 2 தட்டு, என்னோட அவன் வந்து 2 தட்டு தான் பூரம் 1 டைமுக்கு. ஸோ 2 தட்டு நான் செஞ்சுட்டு, தென் இந்த கலர், whatever கலர், பேக்கிங் கலர் that you have in your home, இந்த கலரை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டிக்கோ டூத்பிக்கோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த பொட்டு மாதிரி போடலாம். தென் ஆஃப்டர் தட் ரெடி ஃபார் பேக்கிங்.
ஸோ பேக்கிங் வந்துட்டு உங்களோட அவனோடைய டெம்பரேச்சருக்கு அண்ட் ஆல்சோ டைமிங்க்கு ஏற்ற நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய அவனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 160 செல்சியஸ் டிகிரி செல்சியஸ் வித் 10 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் அவனில் வந்து 160 to 170 10 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு ட்ரை